ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. 2026 யாரு வெற்றி வாகை சூட போறாங்க? அவருடைய ஜென்ம நட்சத்திரமான பூர நட்சத்திரத்துக்கு தேர்தல் அன்று வரக்கூடிய நட்சத்திரம் எதிர் நட்சத்திரமாக செயல்பட போகிறது. அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அன்னைக்கு சாதகமா இருக்காது. சாதகமா இருக்காது. அந்த நட்சத்திரம் வந்து சில டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப திமுக ஆட்சியில அரியணையில உட்காராது. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மாட்டார். இல்ல, அதை நான் லாஸ்ட்ல உங்களுக்கு ஃபினிஷ் பண்றேன். இப்போ இவருக்கு இப்படி இருக்கு. சரி, ரிசல்ட் நடக்கிற அன்னைக்கு சீமானுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு வந்து பூர நட்சத்திரம் எதிராக வருது கேட்டேன். அதனால என்ன நடக்கும்? ரிசல்ட் அவருக்கு சாதகமா இருக்காது. அப்ப சீமான் தோற்பது உறுதி அப்படின்னு நான் சொல்ல வரல. விஜய் அதிமுகவை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா? விஜயோ சீமானோ யாரோ ஒருத்தர் போய் அவங்கள, ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தான், விஜய்க்கும் சீமானுக்கும் மட்டும்தான் ஏதோ ஒரு நட்சத்திரம் ஒன்று போட்டியா இல்லாம இருக்கு. நான் சொன்ன அந்த ஜென்ம நட்சத்திரத்திலையோ, தேர்தல் அன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரத்திலையோ, ரிசல்ட் வரக்கூடிய நட்சத்திரத்திலையோ ஏதோ ஒன்று வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அதே மாதிரி எடப்பாடி ஐயா அவர்களுக்கு வந்து ரிசல்ட் அன்னைக்கு ப்ளஸ்ஸாக இருக்கு. சென்னை பெரம்பூரும் சாதகமாக இருக்கு, திருச்சி கிழக்குமே சாதகமாக இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் விஜய் 2 தொகுதியிலையுமே வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் 90% அந்த ஜாதக ரீதி. அப்படின்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வெல்லும், எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சரா? அப்ப மறுபடியும் அந்த இடத்துல ஒரு தேர்தல் வரப்போதா? வரலாம், தேர்தல் வரலாம், அல்லது அந்த கட்சிக்குள்ளே கொஞ்சம் குழப்படிகள் வரலாம், வேற ஒருத்தங்க உள்ள நுழையலாம். இப்படி நிறைய குழப்பங்களா சந்திப்பாங்க. அல்லது விஜய் மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஜூலைக்கு பிறகு விஜய்க்கு மறுபடியும் நல்லா இருக்கு. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பிரசன்ன ஜோதிடர் ஸ்ரீ விகி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். இந்தியா தமிழ் நேயர்களுக்கு விகிநாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஆர்வம் மாதிரி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழக அரசியல் களம் கிட்டத்தட்ட 4 முனை போட்டியில் இருக்குது. திமுக, அதிமுக, தாவேகா, சீமான், நாம் தமிழர். இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய அந்த நாள் படியும், தேர்தல் ரிசல்ட் வரக்கூடிய அந்த நாள் படியும், அந்த நாள் நட்சத்திரம், கோத்திரம், இந்த ஜாதகப்படியெல்லாம் அப்படி ஒரு கட்டமைச்சு கணிச்சு சொல்லுவாங்களே சார். ஸோ யாருக்கு இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஜாதகப்படி? சரியான கேள்விதான். அதாவது எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அன்று வரக்கூடிய ராசி நட்சத்திரம் மிக முக்கியம். அதை விட முக்கியம் ரிசல்ட் வரக்கூடிய அன்னைக்கு வரக்கூடிய ராசி நட்சத்திரம், அதை விட முக்கியம். இதில் யாருக்கு ராசி நட்சத்திரம் வருகிறது, அந்த சாதகமாக வருகிறதுங்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ராசி இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, இதையும் தாண்டி திசை முக்கியம், திசையையும் தாண்டி புத்தி முக்கியம். இப்படி நேயர்களை, இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம ரொம்ப கூறாக பிரிச்சிருக்கோம். இந்த கூறாக பிரிக்கிறது எதுக்காக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக துல்லியமான பலனை ஜாதக ரீதியாக எடுப்பதற்காகத்தான். நான் சொல்கிறதான் நடக்க போகுது அப்படின்னு வாதிட வரல. ஜாதகப்படி என்ன பலனை உருவாக்க போகுது, அப்போ வந்து புத்தி வரைக்கும் நட்சத்திரம் எப்படி வேலை செய்ய போகுது, ரிசல்ட் வரைக்கும் நட்சத்திரம் எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு துல்லியமான பலனை எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ தேர்தல் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ராசி நட்சத்திர பலன்களுக்கும் தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு வரக்கூடிய ராசி நட்சத்திர பலன்களுக்கு என்ன வித்தியாசம்? தேர்தல் அன்னைக்கு என்ன இருக்கோ அதுதான் தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு பிரதிபலிக்கும். இல்லை, அதுதான் இப்போ அப்படின்னா மக்கள் அது வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஓ, தேர்தல் அன்னைக்கு இப்படி இருக்குன்னா அப்போ மக்களுடைய முடிவு ஒன்று, தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு வேற மாதிரி இருக்குன்னா ஓ, இப்போ வாண்டடா வேணுமுனே மாற்றி சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற டவுட் வந்துடாது? அது வரதான் செய்யும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமானது. இப்போ நீங்கள் தேர்தலுக்கு ஒரு பரீட்சை எழுத போகிறீங்க, ஒரு தேர்வு நடக்குது, வீட்டில் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து படிக்கிறீங்க, நல்லா திருப்தியாக படிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலையோடு படுக்கிறீங்க. மறுநாள் காலையில் உங்களால் எந்திரிக்க முடியல, உங்கள் உடல் ஒத்துழைக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னா யார் குற்றம்? உங்கள் மேலே குற்றம் கிடையாது.
உங்கள் உடல் மேலேயும் குற்றம் கிடையாது. அந்த நேர பலன் உங்களை இயங்க விடாமல் தடுக்குது. இதையும் தாண்டி சரி உடலும் ஒத்துழைக்குது, மனமும் ஒத்துழைக்குது, நல்லா படித்து திருப்தியோடு போய் எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாமும் திருப்தியாக எழுதிட்டீங்கிற திருப்தியோடு வீட்டுக்கு வரீங்க. அதையும் தாண்டி அது எங்கே போகுது? பேப்பர் திருத்துறவங்க கைக்கு போகுது. அந்த திருத்துறவர் அன்னைக்கு ஒரு நல்ல மனநிலையோட உங்கள் பேப்பரை பார்த்தா தான் அந்த பேப்பர் டிக் ஆகும். ஒருவேளை அந்த திருத்தக்கூடியவர் அன்னைக்கு நல்ல மனநிலையில் இல்லை, அல்ல அன்னைக்கு அவர் திருத்தக்கூடிய அன்னைக்கு உங்கள் ராசியோ நட்சத்திரமோ சரியாக வேலை செய்யலைன்னா, அவர் தப்பு போட்டு போயிட்டாருன்னா நீங்கள் 0 தான். அவர்கிட்ட போய் சண்டை போட முடியாது, ஏன்னா இது பப்ளிக் எக்ஸாம். இதே தான் தேர்தலுக்கும் இதே தான். இதை தான் நம்ம மெரிச்சு நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம். 2026 யாரு வெற்றி வாகை சூட போறா? அந்த விஷயத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம சில டீட்டெயில்ஸை நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம முதல்வர், தற்கால முதல்வர் ஜாதகம் பார்த்திங்கன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் 1/3/1953 சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இப்போ தற்சமயமாக அவருக்கு நடக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா சனி திசையில் ராகு புத்தி. அதனால் என்ன நடக்கும்? இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பூர நட்சத்திரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த பூர நட்சத்திரத்தை அன்னைக்கும் தேர்தல் அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரத்தை அன்னைக்கும் ஒத்து போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது பின்னாடி நம்ம பார்க்குறோம். சனி திசையில் ராகு புத்தி. அந்த சனி திசையில் சனி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்து திசை நடத்துகிறாரு, அந்த நட்சத்திரத்துக்கும் தேர்தல் அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒத்து போகணும். அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா புத்தி, ராகு புத்தி, அந்த நட்சத்திரத்துக்கும் ரிசல்ட் அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒத்து போகணும். ஏன்னா இதில் புத்தி தான் வேலை செய்ய போகுது. நீங்கள் உங்கள் புத்தி என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ அந்த புத்தி அந்த ரிசல்ட் வரக்கூடிய அன்னைக்கு மெர்ஜ் ஆனால் தான் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். இப்படி தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய ஜாதகம், ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அடுத்து திரு எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதகம் கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம் கடகராசி பூச நட்சத்திரம். திரு சீமான் அவர்களுடைய ஜாதகம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இதில் ஸ்டாலினும் சீமான் அவர்களும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சனி திசையில் ராகு புத்தி. அது என்ன செய்யும்? அந்த சனி திசை முத்துவேல் கருணாநிதி ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு சனி இருக்கக்கூடிய நட்சத்திரமானது பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம். இந்த ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரமானது பார்த்திங்கன்னா அவருக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது. தேர்தல் அன்று, அதாவது 23/4/2026 அன்று மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரம் இவர்களுக்கு வரக்கூடிய தசா புத்திக்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் ஒத்து வரணும். அப்போ முதல்ல நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம்? திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகத்துக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புனர்பூச நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம் எதிர் நட்சத்திரம். ஃபஸ்ட்டு பாயிண்டே நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய ஜென்ம நட்சத்திரமான பூர நட்சத்திரத்துக்கு தேர்தல் அன்று வரக்கூடிய நட்சத்திரம் எதிர் நட்சத்திரமாக செயல்பட போகிறது. அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அன்னைக்கு சாதகமாக இருக்காது. சாதகமாக இருக்காது. அந்த நட்சத்திரம் சில டிஸ்டர்ப் பண்ணும். அவர் உடல்நிலையிலையோ அல்லது அவர் மனநிலையிலையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளிலேயோ ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்று உண்டு. அதே போல் தேர்தல் அந்த சனி திசைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சனி பகவான் உட்கார்ந்து திசை நடத்தக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது சித்திரை. அந்த சித்திரை நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒத்து வரல, அதுவும் எதிர் நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஜென்ம நட்சத்திரமும் எதிராக இருக்குது. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு உள்ள நட்சத்திரத்துக்கும் அவர் திசை நடத்தக்கூடிய நட்சத்திரத்துக்கும் எதிராக இருக்குது. அடுத்து ரிசல்ட் வரக்கூடிய அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம், அதாவது புத்தி, ராகு திருவோண நட்சத்திரத்துலேருந்து ராகு புத்தி நடத்துகிறார். அந்த ரிசல்ட் வரக்கூடிய அன்னைக்கு திருவோணம் நட்சத்திரமும் ஆப்போசிட்டாக இருக்குது, சித்திரையும் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ஜென்ம நட்சத்திரம் ஒத்து வரல, திசை நடத்தக்கூடிய சனி பகவான் ஒத்து வரல, புத்தி நடத்தக்கூடிய ராகு பகவானும் ஒத்து வரல. அப்போ இவருடைய ஜாதக விதிப்படி தேர்தல் தேதி அன்றோ தேர்தல் ரிசல்ட் அன்றோ இவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இது ஜாதக அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ எல்லா ஜோதிடரும் சொல்ல மாதிரி நான் பொய் சொல்ல விரும்பலை. நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது. எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு தானே தீர்வோம். நம்ம யாராக இருந்தாலுமே ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு தான் தீர்வோம். எந்த கட்சியை சார்ந்து நமக்கு பிடிக்க தான் செய்யும். ஆனால் அது வேறு. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் என்பது வேறு. இது தொழில். அப்போ அந்த தொழில் அடிப்படையில் தான் நான் இதை பார்ப்பேன்.
இது மிக துல்லியமாக இது ஜாதகத்தை கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் புரியும். அப்போது இந்த 2 நட்சத்திரமும் ஒத்து வராத பட்சத்தில் அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் இவருக்கு சாதகமாக இல்லைங்கிறது ஒன்றும் முடிவாகுது திமுக சூழ்நிலைகளில். அடுத்து திரு எடப்பாடியார் அவர்களுக்கு அப்போ திமுக ஆட்சியில் அரியணையில் உட்காராது, திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக மாட்டார். இல்லை, அதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே. இப்போ இவருக்கு இப்படி இருக்குது, இப்போ இவர் சூழ்நிலைகள் இப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து எடப்பாடி ஐயா அவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். நடக்கக்கூடிய நடப்பு திசை பார்த்தீங்கன்னா புதன் திசையில் சுக்கிர புத்தி. இந்த புதன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அப்போ இந்த சதய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் அன்று வரக்கூடிய தேர்தல் அன்னைக்கு வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கோ கேட்டை நட்சத்திரத்துக்கோ ஒத்து வரணும். ரிசல்ட் வரக்கூடியது 4ஆம் தேதி அன்னைக்கு கேட்டை நட்சத்திரம். அப்போ அதெல்லாம் இவருக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறத மெர்ஜ் பண்ணி பார்த்தோம்னா தேர்தல் அன்று புனர்பூசம் நட்சத்திரத்துக்கும் எடப்பாடி ஐயா அவர்களுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கும் எதிர் நட்சத்திரமாக தான் இருக்குது இவருக்கும். எடப்பாடி ஐயா அவர்களுக்கும் எதிராக தான் இருக்குது. தேர்தல் அன்னைக்கும் சரி, ரிசல்ட் அன்னைக்கும் இல்லை, அதான் படிப்படியாக சொல்ல வரேன். தேர்தல் அன்னைக்கு, ஓகே, தேர்தல் அன்னைக்கு அவர் ஜென்ம நட்சத்திரம் எதிராக இருக்குது. சரி, அது அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா திசை, புதன் திசை நடக்குது. அப்போ அந்த திசையில் என்ன புதன் யார் மேலே உட்காந்து திசை நடத்துகிறாருன்னா சதயம் நட்சத்திரத்து மேலே உட்காந்து திசை நடத்துகிறார். அப்போ அந்த சதய நட்சத்திரம் திசை வந்து அவருக்கு புனர்பூசத்துக்கு ஒத்து வருதான்னா அதுவும் ஒத்து வரல. ஸ்டாலின் ஐயா அவருக்கு எப்படி வந்துச்சோ அதே போல் இவருக்கு திசையும் ஒத்து வரல. புத்தி ரேவதி நட்சத்திரம், புத்தி ஒத்து வருதா அப்படின்னா புத்தி ஒத்து வருது. இங்கே தான் ஒரு ப்ளஸ் இருக்குது. கடைசி ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இங்கே சாதகமாக இருக்குது. ஜென்ம நட்சத்திரம் ஒத்து வரல, திசை நட்சத்திரம் ஒத்து வரல. ஆனால் ரிசல்ட் அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அன்று இந்த ரேவதி நட்சத்திரம் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது. அப்போ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் கடகராசி பூச நட்சத்திரம். கடகராசி பூச நட்சத்திரம் தேர்தல் அன்னைக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் எதிராக இருக்கான்னா எதிராக இல்லை, சாதகமாக இருக்குது. தேர்தல் அன்று வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசத்துக்கும் பொருத்தமாக இருக்குது. சரி, சுக்கிரன் உட்கார்ந்து தசை நடத்தக்கூடியது, அவருக்கு சுக்கிர தசையில் குரு புத்தி. சுக்கிரன் உட்கார்ந்து தசை நடத்தக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை. புத்தி பார்த்திங்கன்னா குரு உட்கார்ந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் தசை நடத்துகிறார். தேர்தல் அன்று சுக்கிரன் உட்கார்ந்து தசை நடத்தக்கூடிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்ம நட்சத்திரம் சாதகமாக இருக்குது, தேர்தல் அன்று அந்த தசை நடத்தக்கூடிய நட்சத்திரம் ஆப்போசிட்டாக இருக்குது, எதிரடையாக இருக்குது. சரி, புத்தி குரு புத்தி போகுது இல்லையா, புத்தி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஒத்து வருதான்னு பார்த்தா அதுவும் எதிர்ப்பாக தான் இருக்குது ரிசல்ட் அன்னைக்கு. அப்போ விஜய் அவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் சாதகமாக இருக்குது, தேர்தல் அன்றோ தேர்தல் ரிசல்ட் அன்றோ சாதகமாக இல்லை. இது ஒரு இன்னொரு பாயிண்ட்டு. சரி, சீமான் அவர்களுக்கு பார்ப்போம். சீமான் அவர்களுக்கு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். அவருக்கு நடக்கக்கூடிய தசை பார்த்திங்கன்னா குரு தசையில் சூரிய புத்தி. அந்த குரு உட்கார்ந்து திசை நடத்தக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். புத்தி சூரிய புத்தி நடக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இதில் தேர்தல் அன்று வரக்கூடிய அன்னைக்கு பூர நட்சத்திரம் ஆல்ரெடி ஸ்டாலின் சார் அவருக்கும் இவருக்கும் பூர நட்சத்திரம் எதிரிடைன்னு சொல்லிட்டேன். தேர்தல் அன்னைக்கு இவருக்கும் எதிரிடை தான். அப்படின்னா சீமான் கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா? சீமானுக்கும் வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் ஆட்சியை பிடிக்காதுங்கிறது தனிக்கதை. சீமான் கூட ஜெயிக்க முடியாதா? அன்னைக்கு எதிராக வேலை செய்கிறதுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் திணற தான் செய்வாங்க. தேர்தல் அன்னைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அப்படியே ஆடி போயிடும். காரணம், ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு எலெக்ஷன், இது வரைக்கும் சந்திக்காத ஒரு எலெக்ஷன். ஆனால் அன்னைக்கு மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் காரணம்? ஒரு எல்லாத்தையும் அந்த தலைவர்களெல்லாம் ஓட விடுறாங்கல்ல, தேர்தல் தலைவர்களெல்லாம் மக்கள் ஓட விடுறாங்க. இது வரைக்கும் மக்களை ஓட விட்டாங்க தலைவர்கள்லாம், இந்த தேர்தலில் மக்கள் தலைவர்களை ஓட விடுறாங்க. அதனால் அந்த தேர்தலே ஒரு திருவிழாவாக இருக்கும். திருவிழா தான், மக்களுக்கு கொண்டாட்டம். இதில் சீமானவர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு தசை நடத்தக்கூடிய நட்சத்திரம் பூசம், புத்தி நடத்தக்கூடிய நட்சத்திரம் விசாகம், தசை நடத்தக்கூடிய நட்சத்திரம் சாதகமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன நடக்கும்? தசைனா கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு கிரியேஷன் இருக்கும்.
ஓ, புத்தினா இதுதான் நடக்கும்னு சொல்லக்கூடியது. ஆனால் புத்தி வந்து விசாகம் நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரமும் ஜென்மம்னு சொல்லுவாங்க. நியூட்ரல். நியூட்ரல்னா என்ன? நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. வண்டி நியூட்ரல் பண்ணி வண்டி ஏறி உட்காந்துருக்கிறாரு, இன்னும் கியர் போடல. அந்த ஸ்டேஜில் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு இருக்கும். சரி, ரிசல்ட் நடக்கிற அன்னைக்கு சீமானுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு வந்து பூர நட்சத்திரம் எதிராக வருது கேட்டைக்கு. அதனால என்ன நடக்கும்? ரிசல்ட் இவருக்கு சாதகமாக இருக்காது. ஓ, அப்போ சீமான் தோற்பது உறுதி அப்படின்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக தோல்வி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது. இப்போ இந்த 4 பேர் ஜாதகத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் தேர்தல் அன்று வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரமோ ரிசல்ட் அன்னைக்கு வரக்கூடிய கேட்டை நட்சத்திரமோ என்ன சொல்ல வருதுன்னா, எல்லாரையும் ஒரு ஒரு பயம், ஒரு ஷேக்கு காமிக்குது. யாருக்குமே ஒரு பெரும்பான்மை காட்ட மாட்டேங்குது. எல்லாரையும் ஒரு தொங்க விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது யாருக்குன்னு பார்த்தா எடப்பாடியாருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இது எதை வச்சு முடிவாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் அன்னைக்கு விஜய்க்கு வந்து எதிராக இல்லை நட்சத்திரம், ரிசல்ட் அன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு எதிராக இல்லை. நல்லா உள் சூட்சுமத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் அன்று விஜய்க்கு எதிராக இல்லை, ரிசல்ட் அன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக இல்லை. அப்போ இவங்க என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் எடப்பாடியாருக்கு முட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் அதிமுகவை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா? விஜயோ சீமானோ யாரோ ஒருத்தர் போய் அவங்கள, ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தான், விஜய்க்கும் சீமானுக்கும் மட்டும்தான் ஏதோ ஒரு நட்சத்திரம் ஒன்று போட்டியாக இல்லாமல் இருக்குது. நான் சொன்ன அந்த ஜென்ம நட்சத்திரத்துலையோ தேர்தல் அன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரத்துலையோ ரிசல்ட் வரக்கூடிய நட்சத்திரத்துலையோ ஏதோ ஒன்று வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி ஐயா அவர்களுக்கு வந்து ரிசல்ட் அன்னைக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ அந்த ரிசல்ட் அன்னைக்கு ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னா இவங்க யாராவது ஒருத்தர் ரிசல்ட்டுக்கு பிறகோ ரிசல்ட் அன்னைக்கோ ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை காட்டுது. இல்லை, சீமான் நாம் தமிழர் யாராவது ஜெயிச்சா தான் இவங்க ஆதரவு கொடுத்தாலும் அது வேலிடாக இருக்கும் அதிமுகவுக்கு, எடப்பாடி அவர்களுக்கு. அதே மாதிரி தான் தாவேக்காவுக்கும். விஜய் சைட்லேருந்து தாவேக்காலேருந்து யாராவது ஜெயிச்சா தான் அவங்களும் தேர்தலுக்கு பிறகு ஆதரவு கொடுத்தாலும் அது வலுவாக இருக்கும். விஜயும் ஜெயிக்காம, தாவேக்காவும் யாரும் ஜெயிக்காம, சீமானும் யாரும் ஜெயிக்காம அவங்க ஆதரவு கொடுத்து என்ன பயனுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதில் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அவர் போட்டியிடக்கூடிய தொகுதி இருக்கு இல்லையா, தொகுதிக்குன்னு சில நட்சத்திரம் இருக்குது. அது ஏற்கனவே நான் போன தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த தொகுதிக்கு உண்டான நட்சத்திரமும் விஜயோட ஜென்ம நட்சத்திரமும் சாதகமாக இருக்குது. திருச்சி கிழக்கா சென்னை பெரம்பூரா? சென்னை பெரம்பூரும் சாதகமாக இருக்குது, திருச்சி கிழக்குமே சாதகமாக இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் விஜய் 2 தொகுதியிலையுமே வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் 90% அந்த ஜாதக ரீதியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் கலா நிலவரம் திருச்சி கிழக்கு வந்து விஜய்க்கு சாதகமாக இல்லைங்கிற மாதிரி வந்துச்சு. இல்லை, நம்ம சொல்கிறது நட்சத்திரம், அதான் நம்ம அவங்க ஜென்ரலாக உள்ள கான்செப்டுக்கே நம்ம போகல. சரி, இது நம்ம முழுக்க அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டது, எதிரிடை நட்சத்திரம் சம்மந்தப்பட்டது. அது என்ன நட்சத்திரம் இதுக்கு இவருக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, அவ்வளோதான் கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது 2 தொகுதியுமே மேக்ஸிமம் வின் பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தொகுதி விஜய் கண்டிப்பாக வின் பண்ணிடுவார். விஜய் ஜெயிச்சிருவார். ஆமாம், அந்த அவர் நிற்கிற தொகுதியில் மிச்ச சூழ்நிலைகள் எப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு 5லேருந்து 10 சீட்டுக்குள்ளே வந்தார், அதிமுகவுக்கு அது குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ, சீமானுக்கு இதே நிலை ஏற்பட்டாலோ யாராவது ஒருத்தர் போய் எடப்பாடி ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல்கள் இருக்கு. அப்படின்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வெல்லும், எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சரா? இந்த ஜாதக நிலவரங்களை பார்க்கும் பொழுது முழுக்க அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அதிகமாக காட்டுது. இப்போ திமுகவுக்கு வந்து எல்லாமே எதிராக இருக்குது பாருங்க. ஜென்ம நட்சத்திரமும் எதிர்ப்பாக இருக்குது, அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கும் எதிர்ப்பாக இருக்குது, ரிசல்ட் அன்னைக்கும் எதிர்ப்பாக இருக்குது. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று பேக் அடிக்குது. ஒன்று ஜென்ம நட்சத்திரம் சாதகமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா புத்தி சாதகமாக இருக்குது, எடப்பாடியாவுக்கு ரிசல்ட் அன்னைக்கு சாதகமாக இருக்குது. அப்படின்னா தனி மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காதா? அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி தனி மெஜாரிட்டி கிடைக்காது. தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காது. தனி மெஜாரிட்டி கிடைக்காம திணறும் பொழுது தான் ஒரு யாராவது ஒருத்தர் போய் எடப்பாடி ஐயாவுக்கு முட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அந்த சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி இல்லைன்னா ரிசல்ட் அன்னைக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவரே தனிப்பட்ட முறையில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட அமையலாம். எடப்பாடி அவர்கள். ஆமாம், ஏன்னா தேர்தல் அன்னைக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துக்கிட்டு
அப்படியே இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ரிசல்ட் அன்னைக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஓகே, அப்போ இந்த 2026 தேர்தல் அதிமுகவுக்கு தான் சாதகமாக. அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக போறாரு. அவருக்கு தான் அதிகமான, ஏன்னா ஒரு கட்சி தலைவர் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தை 4 பேருடைய ஜாதகத்தை அலசும் பொழுது இந்த 4ல் எது இப்போ நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னா ரொம்ப ஹையாக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லன்னா எடப்பாடி. ஆனால் சில அரசியல் தலைவர்களாக நேற்று பேசும் பொழுது அதிமுக ஜெயிச்சா கூட எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆக விடாமல் பிஜேபியிலேருந்து யாரோ ஒருத்தர் முதலமைச்சராக போட்டுருவாங்க மாதிரிலாம் சில பேர் பேசினாங்களே. அந்த வகையில் பார்க்கும்பொழுது எடப்பாடி அவருடைய அப்படி கிடையாது இருக்கா? அப்படி கிடையாது. அவர் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு தான் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2029 மறுபடி தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ சனி பகவான் இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரம் அவருடைய. இப்போ இந்த தேர்தல் ஏன் இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னா, இது விஜயோ எடப்பாடியோ ஸ்டாலினோ இவங்க யாருமே காரணம் கிடையாது. நிறைய பேருக்கு இது புரியல. வேற என்ன காரணம்? அஸ்ட்ராலஜி படி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவர் சொந்த நட்சத்திரம். ராகு பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம். குரு பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம். கேது பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம். 4 தூண்களும் அப்படியே தன் காலில் நிற்குது. நீயா நானா பார்த்துடலாம். 4 பேர் வந்துட்டாங்களா? நான் சொல்கிறேன், ராகு கேது சனி குரு 4 பீம் வந்துருச்சா? 4 பீமும் நான் தான். யார்? அப்போ அந்த 4 பேர் தானே நிற்கிறாங்க. அஸ்ட்ராலஜி இதையும் மெர்ஜ் பண்ணி பாருங்கள். இது அஸ்ட்ராலஜி இப்போ படித்தவங்களுக்கு ஜோதிடர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். 4 தூணு 4 பேர், 4 பேரும் எனக்கு நம்பிக்கை, நான் தான் வருவேன்னு போட்டு பார்க்கலான்னு. இதில் யார் பெரியவன்? சனி பெரியவரா, குரு பெரியவரா, கேது பெரியவரா, ராகு பெரியவரான்னு ரிசல்ட்டில் தெரிஞ்சு போயிடும். யார் பெரியவர்? இல்லை, ராகு பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவர் பெரியவர் தான். ஏன்னா ராகு ஏமாற்றக்கூடிய தன்மை கொண்டவர். பொதுவாக மக்களை ஏமாற்றுறதுன்னா நான் சொல்கிற அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சினிமா எப்படிப்பட்ட உலகம்? ஒரு மாயாஜாலம், இருட்டுக்குள்ளே எடுக்கக்கூடியது. அதை உண்மைன்னு நம்பக்கூடிய அளவுக்கு எடுக்கிறாங்க இல்லையா? அந்த நடிகர்களை நம்மளை ஆள்றதுக்கு இவன் தான் பிறந்திருக்கான்னு நம்பி ஏற்கனவே ஒருத்தர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். மாய பிம்பம் தான் உலகத்தில் ஜெயிக்கும். உண்மையான விஷயங்கள் கண்ணுக்கே தெரியாது. அப்போ மாயமான விஷயங்களை மக்கள் நம்புவாங்க. அப்போ ராகு பலம் இதில் யாருக்கு இருக்கோ அவங்க வருவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது திரு எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் அவருக்கு இப்போ இந்த புதன் திசை நடத்துது இல்லையா? அந்த புதன் திசை சதயத்திலிருந்து நடத்துது, ராகு நட்சத்திரம். விஜய் அவர்களுக்கு சூரியன், அதாவது இந்த ஜாதக ரீதியாக பலன்களை பார்க்கும்போது அரசியல் கிரகங்களை நிர்ணயிக்கக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான், அடுத்து சனி பகவான். இதில் விஜய் அவர்களுக்கு என்ன மைனஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் இருக்குது, ராகு காலில் தான் போய் இருக்குது. ஆனால் அந்த ராகு நட்சத்திரம் அவருக்கு முடக்கு நட்சத்திரம். அது அவருக்கு ஒரு மைனஸ் தான். சனி பகவானும் அந்த திருவாதிரையிலேயே உட்காந்துட்டார். அப்போ 2 கிரகங்களுமே முடக்கு நட்சத்திரம். அப்போ முடக்கிறதுனால தான் சனி பகவான் என்றால் வெகுஜன மக்கள், பொதுஜனங்கள். ஏன் 41 பேர் இறந்தாங்க? சனி ராகு சேர்க்கை தான். வெகுஜன மக்களை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் இறந்தவங்க நிறைய பேர் சிறுபான்மையர்னு வேற சொல்கிறாங்க, தலித்து தாழ்த்தப்பட்டவர்கள்னு வேற சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டவங்கன்னு வேற சொல்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு வரக்கூடிய கூட்டங்களும் அதுதான் வருது, இழப்புகளும் அவங்களுக்கு தான் வருது. அப்போ ராசி நட்சத்திரம் வேலை செய்யுது பார்த்தீங்களா? ஜாதி பாகுபாடுக்காக சொல்ல வரல, நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாக அதை மெர்ஜ் பண்ணி பார்க்கும் பொழுது இதுதானே நடக்குது. அதே மாதிரி அவருக்கு ஆதரவு அவங்க தானே கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் விஜய் வந்தால் அவங்களுடைய ஆதரவு நிறையா இருக்கு இல்லையா? இப்போ விஜய்க்கு ராகு பலம் அதிகமாக இருக்கா? ராகு பலம் இருக்கிறது, அதே ராகு பலம் தான் முடங்குது. ஒரு பெட்டிக்குள்ள இருக்க பாம்பாட்டி படம் எடுக்குது பாருங்கிற மாதிரி படம் எடுக்குது, மறுபடியும் பொட்டிக்குள்ள அடைக்கிறார்ல, புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இருக்கு. ஆனால் விஜய்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு அரசியலில் இவ்வளோ பெரிய கடிக்க முடியாத ஒரு இது இருக்கு. நிச்சயமா அதை மறுக்க முடியாது. அது உண்மையாது. விஜய் வாய்ப்பு இந்த தேர்தல் களத்தையே மாத்திருச்சு. ஆனால் எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலை ஜெயிச்சாலும் 2 வருஷம் தான் முதலமைச்சராக இருக்க முடியும் அப்படின்னு வேற சொல்றீங்க. ஆமா, மறுபடியும் தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்றீங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வாய்ப்பு இருக்கு.
அப்ப அதை தான் அப்படி சொல்ல வரீங்களா அல்லது இல்லை இவருடைய ஜாதக விதிப்படி இப்போ எடப்பாடி அவர்களுக்கு நான் ஏற்கனவே சுக்கிர புத்தின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த சுக்கிர புத்தி வந்து அவருக்கு 2028 முடிஞ்சிருது. சுக்கிர புத்திக்கு அப்புறம் அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை. யாருக்கு? எடப்பாடி அவர்களுக்கு. அப்போ அவருடைய தசா புத்திகளும் முடிவடையுது, தேர்தல் காலமும் வருது, எல்லாம் மெர்ஜ் ஆகுது. ஒரு மனிதனுக்கு விதி முடியும் பொழுது அவனை ஃபஸ்ட்டு உடல் ரீதியாக முடக்கங்கள், மன ரீதியான முடக்கங்கள், மூளை ரீதியான முடக்கங்கள், தான் யாருன்னே தனக்கு தெரியாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் தான் இறைவன் வந்து ஒரு உயிரை எடுக்கிறான். அது மாதிரி தான் அந்த ஜாதக பலன்களெல்லாம் பவரெல்லாம் கம்மி பண்ணி கூட இருக்கவங்களெல்லாம் கலைச்சி விட்டு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தான் ஒருத்தருடைய பவர் போகும். அது மாதிரி தான் அந்த சூழ்நிலைகள் அமையுது. இந்த சுக்கிர புத்தி எப்போ முடியுதோ அதை விட இவருடைய அந்த தேர்தல் விஷயங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ சுக்கிர புத்தி எப்போ முடியுது எடப்பாடி அவர்கள்? 2028 முடியுது. அப்போ மறுபடியும் அந்த இடத்துல ஒரு தேர்தல் வரப்போதா? வரலாம், தேர்தல் வரலாம், அல்லது அந்த கட்சிக்குள்ளே கொஞ்சம் குழப்படிகள் வரலாம், வேற ஒருத்தங்க உள்ள நுழையலாம், இப்படி நிறைய குழப்பங்களாக சந்திப்பாங்க. அல்லது விஜய் மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஜூலைக்கு பிறகு விஜய்க்கு மறுபடியும் நல்லாயிருக்கு. இந்த ஜூலை வரைக்கும் இந்த இவருக்கு இப்போ விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய புத்தி சொல்கிறேன் இல்லையா, அந்த குரு புத்தி, குரு வந்து விஜய்க்கு ஆகாது. ஏன் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் கன்னி லக்னம், கன்னி லக்கணத்திற்கு பாதகாதிபதி 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு புத்தியே நடக்குது. சுக்கிர தசை நடந்தாலும் குரு புத்தி விஜய் வச்சு செய்கிறாரு. 7ஆம் அதிபதி யார்? நண்பர்கள், மனைவி மூலியமாக பிரச்சனை சந்திச்சாரா? குரு புத்தி தான் காரணம். அப்போ விஜய் அவர்களுக்கு ஜாதக ரீதியான பலகீனங்கள் நிறையா இருக்குது, பலமும் இருக்குது. எடப்பாடி ஐயா அவர்களுக்கு இந்த புத்தியில் உள்ள திசை நல்லா இருக்கு. அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். எடப்பாடி ஐயா அவர்களுக்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகனாலே அது ஒரு நல்ல விஷயம் தானே உங்களுக்கு. ஆனால் மு க ஸ்டாலினுக்கு அப்படி இல்லை. இல்லை, அவருக்கு இருந்துச்சு. போன தடவை எல்லாமே சாதகமாக இருந்துச்சுங்க. இந்த தடவை வந்து அவருக்கு வந்து தசா புத்திகள் மாறிடுச்சு. உதயநிதி ஸ்டாலினுக்கும் இப்போ அவரை நம்ம அறிவிக்கல, அவங்க அறிவிச்சா தானே அவர் ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். ஓகே, அதாவது யார் இப்போ களத்தில் நிற்கிறாங்களோ அவங்க தானே. இப்போ அவர் அடுத்த 3 வருஷத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 2028 வரைக்குமே வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கு. 2028க்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த 2 கட்சிகளை தாண்டி வேற யாரெல்லாமோ வந்துடலாம், எது வேணாலும் நடக்கும். வேற யாருனாலும் விஜய சொல்றீங்களா? விஜய் வரலாம், பிஜேபி வரலாம், புது கட்சிகள் யாராவது வரலாம், யாராவது பொது ஜனங்கள்ல இருந்து யாராவது கிளம்பி விஸ்வரூபம் எடுக்கலாம். ஏன்னா சனி பகவான் 12 ராசிகளுங்க. இந்த 12 ராசியில் வந்து துவக்க ராசி வந்து மேஷம், கடைசி ராசி வந்து மீனம், 12வது ராசி எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ராசி. சனி பகவான் எங்கே போயிருக்காரு? முடிவு பண்ணுறதுக்கு போய் உட்காந்துருக்காரு. இந்த 12 ராசிகளை அவர் சுற்றி வரக்கூடிய வருஷங்கள் பார்த்திங்கன்னா 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சுழற்சி, தவறினால் 60 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றியே தீர்வார். அப்போ ஒரு கட்சி 60 வருஷம் தான் எக்ஸ்பிரி டேட்டு. இப்போ திமுக ஆரம்பித்து 60 வருஷம் ஆச்சுன்னா எக்ஸ்பிரி டேட்டுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஓகே, களம் மாறும், ஆள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். முன்னாடி உள்ள தலைவர்களை பற்றி இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சொன்னால் புரியுமா? புரியாது. ஏன்னா இவங்க பார்த்து வளர்ந்தது வேற. நம்ம பிறந்து வளரும்போது செல்ஃபோன்னா என்னென்னு தெரியாது. ஃபோன் பேசணுனாலே ட்ரங்க் கால் போட்டால் தான் பேச முடியும். அதெல்லாம் இப்போ சொன்னால் அது என்னது அடிப்பாங்க. பட்டன் ஃபோன் இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியாது, அதுவே மாறிடுச்சு. சரி, இந்த ஆட்சி மாறினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் அல்லது நல்லது நடக்குமா? அப்படி இப்போ வந்து சனி பகவானுடைய வலிமை ஜாஸ்தி ஆகுது. இப்போ உள்ள காலகட்டங்களில் மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, அதான் சொன்னால இந்த தேர்தலில் மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரொம்ப தேர்தல் ஹாப்பியாக இருப்பாங்க. தேர்தலுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடக்கும். பொருளாதார ரீதியாக மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா, இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பூர்த்தி ஆகும். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை தொடும் பொழுதுலாம் மக்கள் வந்து பக்திக்கு அடிமையாயிடுவாங்க, ஆன்மீகத்துக்குள்ளே போவாங்க, உலகத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு செக்டார் மாறும். ஒரு காலகட்டத்தில் வந்து குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவை பார்க்கணும், அதன் பிறகு மனைவி மக்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையோடு வாழ்ந்தோம் இல்லையா. இதெல்லாம் யார் இடையில தான் உருவானது, ஆதியில் கிடையாது. இடையில இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்குங்கிறத நம்ம பெரியவங்க வகுத்து கொடுத்தது.
அது வந்து ஆத்மார்த்தமாக நடந்துச்சு. அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பொண்டாட்டி பார்க்கணும். ஆனால் இனி சட்ட ரீதியாக நடக்கும். நீ இந்த சட்டத்துக்குள்ளே உட்பட்டு தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு இல்லை அப்படிங்கிறது சட்ட ரீதியாகவே வரும். வழி இல்லாமல் அதுக்காகவே பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி முதியோர் இல்லங்கள் நிறைய பெருகும். நிறைய முதியோர் இல்லங்கள் பெருகும். திருமண சடங்குகள் குறையும். இதெல்லாம் இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் நடக்கும். இந்த தேர்தலுக்கு பிறகே இதெல்லாமே எல்லாமே இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையே மாறும். கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க இல்லையா, இந்த இதிலே கூட ஒரு நிறைய மாற்றம் வரப்போகுது. திருமண சடங்குல ஒரு திருத்தம் வரும். ஓகே, இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தேர்தல் தான். ஓகே, இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. அதிமுக ஆட்சியை பிடிக்கணும்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. இன்னும் தேர்தலுக்கு 2 வாரம் கூட இல்லை. மக்கள் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நீங்கள் சொல்றது பலிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. ரொம்ப நன்றி.